உனக்கு என்ன பைத்தியமா? அவன் இங்க வந்து மாட்டிக்கிட்டான்னா பெரிய பிளண்டர் ஆயிடும். நானும் மாட்டிப்ப, என் கூட நீயும் மாட்டிப்ப. சரி வேண்டான்னு சொல்லு. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு, அவன் கண்டிப்பா இங்க வருவான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வளர்க்குற நாய் நான் என்ன சொன்னாலும் வாலாட்டுவான். அவன் வரமாட்டான். சரி ட்ரை பண்ணிக்கோ. என்ன பார்க்கணும் ஆசைப்படுறாங்களா? மோனிகா டார்லிங், நான் ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ஷட் அப். உன் ஆம்பளைத்தனத்தை தூக்கி குப்பையில போடு. மலிஷ்கா, மலிஷ்கா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுக்கோ. முன்னாடி தானே உன் ஃப்ரெண்டு சொன்னா, அதுக்காக தான் நான் நேர்ல வரேன். ஆனா நான் வேண்டான்னு சொன்னா நீ வரக்கூடாது. சரி வரல, முதல்ல போனை வை. நீயே சொல்லு, ஒரு ஆம்பளைய பார்த்து ஆம்பளை இல்லைன்னு சொன்னா கோவம் வராதா என்ன? இத பாரு, நான் வரதான் போறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவனும் தடுக்க முடியாது இந்த பல்வீந்தரை. முதல்ல போனை வை, கிளம்பு. நீ என்ன பண்ணா? டோல்ட் யூ, எங்க வலிக்குமோ அந்த இடத்தை தான் டச் பண்ணணும். அவன் கண்டிப்பா இங்க வருவான். ஐயோ, அவன் இங்க வந்து மாட்டினான்னு வை, நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். மறந்துரு. forget all of this. focus. உனக்கு ரிஷி வேணும், நீ ரிஷி அடையணும். அத பத்தி மட்டும் யோசி போதும். அதுல ஃபோக்கஸ் பண்ணு. சத்தியமா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் மாட்ட போறேன். பை தி வே, வாஷ்ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. ஓகே. இவ மண்டையில என்ன ஓடுதுன்னே தெரியல. இவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாலாம். ஆனா இவ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபோன் போகட்டும் ப்ளீஸ். ஹலோ ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? Hi. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? How are you? I'm good. How are you? So hi, நான் ஆயுஷ். இந்த பிரசன்டேஷன் நான் தான் கொடுக்க போறேன். So shall I? யா ப்ளீஸ். Okay. All right. Sorry for reacting like this, but Mr. Virender, இந்த பிரசன்டேஷனால இன்வெஸ்டர்ஸை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியாது. You see, they are foreigners. அவங்களுக்குன்னு டேஸ்ட் உண்டு. அவங்க எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் 50 கேள்விகள் கேட்பாங்க. நாம தான் தயாரா இருக்கணும். So, I don't think so. இந்த பிரசன்டேஷன் அந்த லெவலுக்கு வரல. நீங்களே பாருங்க. வேற என்ன பண்ணலாம்னா இத கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும். அண்ட் சீக்கிரம். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. மிஸ்ஸஸ் அஜ்மரா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. ரிஷி, ப்ளீஸ் சார்ட் இட் அவுட். நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்பி வரும்போது நாங்க புது பிரசன்டேஷன். யா ஷூர். ஆயுஷ், ரிலாக்ஸ். சார்ட் இட் அவுட், சரி பண்ணிடலாம். கம் வாங்க ப்ளீஸ். யா ஷூர். தேங்க் யூ. என்னாச்சு? இல்ல ப்ரோ, வெரி சாரி. ஆனா எதுக்கு இந்த சாரி? இட்ஸ் ஓகே, விடு. பிரசன்டேஷனா சில நேரத்துல இப்படிதான் இருக்கும். நீ உன்னோட பெஸ்ட் கொடுத்தல, அவ்வளவுதான். பட் எனக்கு அது பெஸ்டா தெரியலையே. டென்ஷன் ஆகாத, இட்ஸ் ஓகே. சில நேரங்கள்ல இப்படி ஆகும். ரிஷி ப்ரோ, என்ன பண்ணலாம்? புதுசு எப்ப ரெடி பண்ணுவோம்? எதுக்கு புதுசு? புதுசெல்லாம் எதுவும் வேண்டாம், இதே கொஞ்சம் ரெடி பண்ணலாம், அவ்வளவுதான். நோ, இது ரிஜெக்ட் ஆயிருக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா பிரசன்டேஷன் ரிஜெக்ட் ஆகல. கமான், புது ஐடியா யோசிக்கலாம். சரி வா, நான் ப்ரிப்பேர் பண்றேன். கமான் எந்திரி. வாட் சோனல், நான் ஒன்னு சொல்லவா? நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க. பல்வேந்திர இங்க கூப்பிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ண? இங்க பாரு, நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? என்ன ஆகும்? மாட்டிப்பான் தானே. மாட்டினா மாட்டிட்டு போகட்டும். நீ ஏன் பயப்படுற? இல்ல, அவன் மாட்டிக்கிட்டா அவன் ஏன் பேரை சொல்லுவானே. இங்க பாரு மலிஷ்கா, நான் அவனை இன்வால்வ் பண்ணாதன்னு முதல்லயே சொன்ன. நீ தான் பண்ண. எனிவே forget it. நீ ரிலாக்ஸ் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச அந்த கழுதை கண்டிப்பா வராது. உனக்கு இன்னும் அவனை தெரியாது. என்ன பேசுற? உன் கண்ணுக்கு அவன் தெரியறானா? அவன் வரமாட்டான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண. ஓகே? யூ, நீ வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க பேச்ச கேக்குறியா? உள்ள போய் உன் வேலையை பாரு. இங்க தானே வேலை இருக்கு, உள்ள போய் டிஃபன் பண்ணுமா என்ன? இப்ப இவன் என்ன பண்றான்? ஹலோ பால்வேந்தர், எப்படி இருக்க? அழகா இருக்கனா?
நீ சொன்ன மாதிரி ஆம்பளத்தனத்தை காட்டவா? இது போதும். இதுக்கு மேல நான் எந்த ஆம்பளத்தனத்தையும் பார்க்க விருப்பப்படல. முடிஞ்சுதா? பாத்துட்டியா? பேசிட்டியா? பார்க்க ரசகுல்லா மாதிரி இருக்கா? பணமும் நிறைய இருக்கும்ல. உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. ஏய், இப்ப நான் எதுக்கு போனோம்? 25 கிலோமீட்டர் பைக்ல வந்தனே, திரும்பி சும்மா போறதுக்கா? இதுக்கா அதான் கூப்பிட்ட நீ? சொல்றல, நீ ஆம்பளன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. சோ கிளம்பு முதல்ல. இத பாரு மோனிகா டார்லிங், சோனல். சோனலோ சுண்டலோ, ஆனா உன்னை போன்ல பார்த்ததை விட நேர்ல பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா செம்மையா இருக்க. சரி, நானும் வந்துட்டேன். என்னோட அழகான முகத்தை பாக்குறதுக்காக தானே கூப்பிட்ட. இப்ப சொல்லு, ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் சொல்லு. என் லக்ஷ்மிக்கு நான் வேணாமா, இவளுக்கு நான் வேணாமா? நீ என்ன Shut சொல்றன்னு up, சொல்ல. you cheap. என்ன கொடைதா? பல்வீந்தரை யாராவது கடிச்சா அவன் திருப்பி கடிச்சா தாங்க மாட்டாங்க. என்ன பகச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். சரி, என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு. உன்னோட தகுதியை காட்ட தான் உன்னை கூப்பிட்டேன். நான் கவனிக்க மாட்டேன், ரிஷி கவனிப்பான். அவன் வந்துகிட்டே இருக்கான். எதுக்கு ரிஷியை கூப்பிட்டீங்க? ரிஷி எதுக்கு இங்க வரா? ஒன்னா சேர்த்து வைக்க போறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்த உடனே அவன் கிட்டே கேட்டுக்கோ. கிழிஞ்ச பேண்ட் போடும் போதே நினைச்சேன், இவளுக்கு என்ன புத்தி கிட்ட கெட்டு போச்சா என்ன? ரிஷி எதுக்கு கூப்பிட்டுருக்கா? இப்ப எதுக்கு ரிஷியை கூப்பிட்ட? நீ என்ன மாட்டி விட கூப்பிட்டீங்களா? எதுக்கு நான் அவகிட்ட கேளு. நீ ரிஷிக்காக வெயிட் பண்ண போறியா? நான் கிளம்புறேன். மேடம், ஒரு நிமிஷம் நில்லு. இங்க இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஏன் ரிஷியை கூப்பிட்டுருக்க? உனக்கு என்ன வேணும்? எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னேன். இப்ப இவனை கூப்பிடுற. இவனை ரிஷி கிட்ட மாட்டி விட்டுட்டு என்னையும் மாட்டி விட போறியா? நீ என்ன நினைக்கிற? நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் ப்ரோ. பிரசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது யாருக்காக பண்றேன்னு நான் கொஞ்சம் யோசிக்காம விட்டுட்டேன். சோ ஸ்டூபிட் மேன். நான் இந்தியன் கிளைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பிரசன்டேஷன் பண்ணி அதை ஃபாரினர்ஸ்க்கு காட்டினா அது எப்படி பிடிக்கும்? என் உழைப்பே வீணா போச்சு. டேய் போது நிறுத்துறா. மறுபடியும் உன்னைய ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டியா? சும்மா உளறிட்டு இருக்காத, ஏதாவது பண்ணுவோம் இரு. கண்டிப்பா இதுக்குன்னு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. அண்ட் இப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு, சோ இதை நம்மளால சால்வ் பண்ணவும் முடியும். சோ ஜஸ்ட் cheer up. இல்ல ரிஷி ப்ரோ, என்னால முடியாது, கண்டிப்பா முடியாது. ஆயுஷ், இங்க பாரு. எந்த ஒரு கஷ்டமான நேரத்திலையும் நாம தோத்து போக கூடாது. ஜெயிக்கிறதுக்கான வழி என்னன்னு தேடி பார்க்கணும். சோ the moral of the story is நான் தோக்க கூடாது. exactly. நாம தோக்க கூடாது. அண்ட் உன் கூட நான் இருக்கல, நாம ஒரே டீம். அதனால தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ cheer up. யா, நான் நிறைய முயற்சி எடுப்பேன். குட். சோ ஒரு வேலை பண்ணலாமா? பிரசன்டேஷனை அனலைஸ் பண்ணலாம் அண்ட் கிளையண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம். ஓகே, கரெக்ட் பண்ணலாம். வா. ஓகே ரிஷி ப்ரோ, கம் ஆன், லெட்ஸ் டூ திஸ். பார்க்கலாம், நாம முடிக்கிறோம். கண்டிப்பா. கண்டிப்பா. சரி, அப்படியே பண்ணு. ஓகே. ஏய், பதில் சொல்லு. அட அட மலிஷ்கா, ரிலாக்ஸ். நான் யாரையுமே கூப்பிடல, ரிஷியையும் கூப்பிடல. அவனை விரட்ட தான் இந்த மாதிரி சொன்னா அவனும் பயந்து ஓடிட்டான். நான் பயந்தே போயிட்டேன். எனவே வா, நம்ம உள்ள சரி, வா போலாம். போலாம். வாட்? இல்ல ரிஷி ப்ரோ, என்னால முடியல. நான் என்ன பண்றது? என் மைண்ட் அப்படியே blank ஆகுது, என்னன்னு தெரியல. ஆயுஷ், உனக்கு என்னடா ஆச்சு? அண்ட் உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு என்ன ஆச்சு? இப்போதான் நிஜமா எனக்கும் உன் மேல கோவம் வருது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு, எஃபர்ட்ஸ் போடு, எல்லாம் சரியாயிடும். வே அவுட் கிடைக்க உன்னால பண்ண முடியும். இல்ல ரிஷி ப்ரோ, என்னால முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. நான் எப்படி பண்றது? எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுங்களேன். நீங்க என்ன சொன்னீங்க? என் கூட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதானே சொன்னீங்க. அப்ப எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதை பண்றேன். ஆயுஷ், நீ கத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கும் புரியுது. சரி, ஓகே, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அண்ட் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அதுக்கப்புறம் பாரு, பிரசன்டேஷன்ல தம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எஸ், ஓகே ஓகே, கூல். எப்பவும் ஆரம்பிக்கும் போது இதோ இவன் திரும்ப வந்துட்டான். என்ன முட்டாள்னு எடை போட்டீங்களா? அப்ப நீங்க என்ன பெரிய புத்திசாலியா? நீ என்ன நினைச்ச? ரிஷி இங்க வரான்னு சொன்னா நான் பயந்து ஓடுருவேனா என்ன? இங்க பாரு, நீ என்ன சோதிச்சு பார்த்த, அதோட என் ஆம்பளத்தனத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்த. அதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேனே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஃபெயில் ஆயிட்ட. மொத்தமா நீ அவுட். ஏன்னா என்ன நீ ஏமாத்திருக்க. அப்படி சொல்லாத, யூன்னு சொல்லு. நேரா சொல்லு, யூ. இப்ப சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லு. வேலை இருந்தது கூப்பிட்டோம், மறுபடியும் வேலை இருந்தா கூப்பிடுவோம். இப்ப நீ கிளம்பு. இவன் என்ன கூப்பிடுவாளா? கடவுளே. உன் ஃப்ரெண்டு மலிஷ்கா இருக்கால, அவ ஒரு நாகப்பாம்பு. ஆனா மலிஷ்கா உனக்கு அழகான ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லவே இல்ல. போதும், பார்த்தாச்சுல, நீ கிளம்பு. போறேன். வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா வந்து செய்றேன். 24/7 எப்போ வேணா கால் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் வாங்கிக்கங்க. உனக்கு என்ன இன்விடேஷன் கொடுக்கணுமா? கிளம்புடா. சத்தியரா இருக்கல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு போ. இவன் திருந்த மாட்டான்.
ஹீஸ் மேட். நீ இவனை விட்டு விலகிடு, இல்லனா கண்டிப்பா மாட்டிப்ப. நான் வளர்க்கறேன். என்ன இந்த நாய் கடிக்காது. என்ன கடிச்சா இவனும் செத்துருவான். என்னமோ சரி வா. அவ்வளவுதான். ஓ ரிஷி ப்ரோ, ஹவ் எப்படி இது நீங்க எப்படி பண்றீங்க? என் மூலம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணவே இல்லையே. ஒரு நிமிஷத்துல இது பண்ணிட்டீங்க. எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்களேன். தேங்க்யூ. ஆனா தப்ப நீ ரிப்பீட் பண்ணாத. அண்ட் ஏதோ தப்பா வந்தாலும் அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஏன்னா இது வேலை, இது மேஜிக் கிடையாது. உழைச்சா சரி பண்ணலாம். நீங்க வேணா பாருங்க, நான் ஒரு நாள் சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணுவேன். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் ஆக்குவேன். அப்புறம் நானும் உங்களை மாதிரி ஆவேன். கண்டிப்பா முடியாது. முடியாதா? ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தா அது உங்களுக்கு பிடிக்காதா? நீ என்ன மாதிரி இருக்க கூடாது, என்னை விட இன்னும் நல்லா பெட்டரா வரணும். ஓ, அந்த மாதிரி பிரமாதம். உங்களை தாண்டி வர முடியாது. ஏன்னா நீங்க ரிஷி ப்ரோ. ரிஷி ப்ரோ வேற லெவல்ல. ரிஷி, வேலை முடிஞ்சது. ஆ, வெரி குட். 1 செகண்ட். என்ன என்ன வேலை முடிஞ்சது? now you listen. enough of all this. நீ என்ன பண்ண போறன்னு இப்ப என்கிட்ட சொல்லு. அட, நான் தான் உன்கிட்ட சொன்னனே, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரி உனக்கு பண்ணி ஆனா வைப்பேன். நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அத சொல்லு. நான் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாட்? யா, he was rich. என் வாழ்க்கையில தேவையான எல்லாத்தையும் அவனால கொடுக்க முடியும். என்னோட டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நான் இப்போ லக்ஸூரியஸான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த கோல்டன் சான்ஸை நான் எப்படி நழுவ விடுவேன், ரைட்? ஸோ அவனை ஏன் பக்கம் இழுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருந்தேன். என்ன வேணாலும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போயிருப்பேன். அதோட இப்ப நீயும் எக்ஸாக்டா அதை தான் பண்ணணும். அதோட எந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அவ எங்க இருக்கா தெரியுமா? எங்க? அங்கயா? இல்ல, அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. அவளை நான் கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நான் மாட்டிப்பேன். அண்ட் தென் மை லைஃப் வுட் ஹவ் பீன் ஹெல். அதனால நான் அவளை கொல்லல, அதோட உயிரோடவும் விட்டு வைக்கல. அவ நிலைமைய நான் மோசமாக்கிட்டேன். அவ காலம் முழுக்க பெட்லயே தான் கிடந்தாகணும். உயிர் இருக்கும், ஆனா உடம்பு அசையாது. அண்ட் யூ நோ வாட்? அவளை எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? என் வீட்லயே தான் இருக்கா. அதனால இப்போ நான் உலகத்துக்கு முன்னாடியே மகான் ஆயிட்டேன். உலகத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, அவளோட புருஷன் முன்னாடியுமே மகான் ஆயிட்டேன். ஓ மை காட், இவ எவ்வளவு நல்லவளா இருக்கான்னு. ஆனா உண்மையில நான் எப்படிப்பட்டவன் யாருக்குமே தெரியவே இல்லை. ஓ மை காட், இந்த நேரத்துலயும் என்ன நினைச்சு பெருமைப்படுறேன். மை காட், நீ இந்த லெவலுக்கு போவேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. சோ பார்த்தல, அதனால கொஞ்ச நாள்லயே நான் உன்னோட ரிஷிய உன்கிட்ட கொண்டு வந்து தரேன். So you mean லக்ஷ்மி சாகவும் மாட்டா, வாழவும் மாட்டா? We'll see. லக்ஷ்மி, டின்னர் ரெடியா இருக்கா? அத்தை, எல்லாமே ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வந்ததுல இருந்து நான் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கேன். இப்ப நான் ஒரு வருஷத்துக்கு டயட்டிங் இருந்தே ஆகணும். அட, எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? அம்மா பொண்ணு வீட்டுக்கு வந்தா பொண்ணு அம்மாவை நல்லா பாத்துக்கணும்ல. பெண்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு கவனிக்கலாம் முடியாது. சோ நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனால டயட்டிங் எல்லாம் மறந்துடுங்க. ஆனா இந்தியாவுல பொண்ணோட வீட்ல தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. ஒரு அம்மா தம் பொண்ண வயித்துல இருந்து பெத்தெடுக்கும் போது அவ அடுத்த வீட்டுக்கு போவான்னு சொல்லி அம்மா அன்பை காட்ட மாட்டாங்களா என்ன? அவ இன்னொருத்தர் வீட்டுக்கு போவான்னு நினைச்சு பொண்ணை ஒதுக்கி வைப்பாங்களா என்ன? அப்படிலாம் இல்ல தானே. எனக்கு தெரிஞ்சு நாம தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் மாத்திக்கணும். சொல்ல போனா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அப்ப அந்த பொண்ணு தான் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்த்து, நான் இப்ப மாமியார் வீட்டுக்கு போறேன், ஆனா அதுவும் உங்க வீடுதான்னு சொல்லணும். அதனால இப்ப உங்களுக்கு ஒரு வீடு இல்ல 2 வீடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதான் சரி. அப்பதான் பொண்ணு மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருப்பா. பெண்ணோட அம்மா அப்பாவும் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் வரணும். இதுதான் என்னோட ஆசையும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற பொண்ணு எல்லா அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கணும். சரிதானே? சரியா சொன்னீங்க. ஐ மீன் டு சே, எல்லா குழந்தைங்களும் தன்னோட அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணும். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும். அது சரி. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா அந்த பொண்ணுக்கும் அதுக்கான தகுதி இருக்கணும். இப்பெல்லாம் சில பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வரும்போதே 2 பிரிச்சிடுறாங்க.
குடும்ப பேரையே கெடுத்துடுறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கத்து கொடுக்கணும்ல. சில மாமனார் மாமியாரும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மருமக தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வா. ஆனா எல்லார்கிட்டயும் அவ திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பா. எல்லா வித கஷ்டங்களையும் அவ அனுபவிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரியான மாமனாரும் மாமியாரும் பாடத்தை கத்துக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி பாட்டி. அம்மா அப்பாக்கு இந்த மாதிரி பாடம் எடுத்தே ஆகணும். பாவம் மருமக தனியா இருப்பாங்க. புது வீடு, புது மெம்பர்ஸ், எல்லாமே புதுசு இல்ல ப்ரோ? எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி இடத்துல பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் சரியான பொசிஷன்ல இருக்கணும். பையன் எப்பவுமே வைஃப்க்கு சப்போர்ட்டா நின்னா அப்ப பொண்ணு எப்பவும் பயப்பட மாட்டா. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் நம்பிக்கையும் வளரும். எவென்ச்சுவலி எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். ரிஷி ப்ரோ, அன்பு ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் மீதி வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டா ஐ எம் ஷூர் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. இல்லையா நீலம்? இல்ல கரிஷ்மா? சரியா சொன்ன. சூப்பர்ப்பா. லிட் மீன்ஸ் லக்ஷ்மி என்ன சொன்னாலோ அது சத்தியம். ஆஃப் கோர்ஸ். மை அண்ணி இஸ் ஆல்வேஸ் ரைட். இல்லையா அண்ணி? அத நான் பாக்குறேனே, புரிஞ்சுக்கவும் செய்யறேன். ஆன்ட்டி, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் லக்ஷ்மி? சர்ப்ரைஸ வெளியில சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? வந்தாச்சு உங்களோட சர்ப்ரைஸ். இது வர யார் அவங்க? இதுக்கு முன்னால நானும் பார்த்ததில்ல. நானே இவங்கள பார்த்ததே இல்லை. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மாமி, ஆல் தேங்க்ஸ் டு ரிஷி அண்ட் லக்ஷ்மி. இவங்க 2 பேரும் தான் இன்வைட் பண்ணாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. வெல்கம். பட் ரோன், ஆக்சுவலி இது என்னோட ஐடியா இல்லை, லக்ஷ்மியோடது. அண்ட் ஆண்டி உங்க எல்லாரையும் பார்க்க ஆசைப்பட்டாங்க. பட் நீங்க கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருந்தீங்கல்ல, அதான் உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைச்சாங்க. பட் லக்ஷ்மி தான் ஐடியா கொடுத்து ட்ரை பண்ணலான்னு சொன்னா, உங்ககிட்ட பேசலான்னு சொன்னா. அண்ட் லக்ஷ்மியும் ட்ரை பண்ணா. நீங்களும் இங்க வந்துட்டீங்க. ஃபுல் ஃபேமிலியா வந்துட்டீங்க. பிரமாதம் அண்ணிமா. உங்களெல்லாம் சந்திக்க மாட்டேன்னு நினைச்சு உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். ஏன்னா நான் திரும்ப போக வேண்டி இருந்தது. கல்யாணத்துக்கு வந்தா பாத்துக்கலான்னு இருந்தேன். கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. தேங்க்ஸ் லக்ஷ்மி. தேங்க்யூ சோ மச். கல்யாணத்துல தான் பார்க்க முடியும்னு ரொம்ப வருத்தமா சொன்னீங்கல்ல, அந்த நேரத்துல என்னால உங்களோட வருத்தத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனாலதான் நீ இவங்கள, நீங்க என்ன உங்க பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, இதுவும் பொண்ணோட கடமை தானே. அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்ல. அம்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அம்மாவோட கண்ணுல கண்ணீர் வரவே கூடாது. நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்னா கொஞ்சம் சிரிங்க. நீங்க எல்லாருமே ப்ளீஸ் உட்காருங்க. பார்த்தல்ல, இப்படிதான் பிளாக் மேஜிக் பண்ணுவா. யார் வந்து இவள பார்த்தாலும் அப்படியே மயங்கிருவாங்க. எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிறான்னு தான் தெரியல. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு கடைசியில இவ ஜெயிச்சிருவா. இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. ஓ மலிஷ்கா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏன்னா மொத்தமா இன்னைக்கே அவ சந்தோஷப்படட்டும். இதுக்கப்புறம் அவளால அழக்கூட முடியாது. இந்த மலிஷ்காவோட ஃப்ரெண்டு சோனல் நல்லா தான் இருக்கா. ஆனா திடீர்னு எங்க இருந்து வந்தாதான் தெரியல. அவ என்ன செய்ய போறா? மலிஷ்காவுக்கு என்ன உதவி பண்ண போறா? ஒருவேளை மலிஷ்கா என் கதையை முடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காளோ? அவளோட பேச்சை பார்த்தாலும் எனக்கு அப்படிதான் தெரியுது. பல்லுவும் சீட்டு கிழிஞ்சுதுன்னு வை, நம்ம நினைச்ச வாழ்க்கை வாழ முடியுமா? அவகிட்ட தானே பணத்தை உசார் பண்ணுவோம். போனு, சரக்கு எல்லாமே விலை ஏறி போச்சு. கையில வர பைசா இல்லாம தெரியுற. ஆனா மலிஷ்கா கையை விரிச்சிட்டானா என் கதை அவ்வளவுதான். எனக்கு வேலைக்கு போகவும் தெரியாது. எங்க போவ, என்ன பண்ண போறேன்? இல்ல 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 இல்ல,
அவ என்னை விட மாட்டா. திருடுறதுக்கும் கிட்னாப் பண்றதுக்கும் என்னை விட்ட ஆளே கிடையாது. இதுக்கு அவ ஃப்ரெண்டு சரியா வருவாளா? வரமாட்டால பெருசே. சரி சரி, உங்களுக்கு புரியாது, நீங்க போயிட்டே இருங்க போங்க. இதெல்லாம் அவளால செய்ய முடியாது. செஞ்சா அவளுக்கு தான் பிரச்சனை.